Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் போண்டா. இந்த மழை சீசன்ல ஈவினிங் டைம்ல டீயோட சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் ஸ்நாக்னு சொல்லணும்னா கண்டிப்பா இந்த வெஜிடபிள் போண்டாவை சொல்லலாம். யூசுவலா போண்டானாலே உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்த்து செய்வோம். ஆனால் இந்த வெஜிடபிள் போண்டாவில் நம்ம நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் போண்டாவில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட் 1 கப், சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ் 1 கப், காரத்துக்காக 5 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், 1 துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 தக்காளி, வேக வச்ச பச்சை பட்டாணி 1/2 கப் வச்சுருக்கோம், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் போண்டாக்கு உளுத்தம்பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா வாசமாக நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் போண்டாக்கு காரத்துக்காக மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துட்டோன்னா நல்லா காரமாக நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 கப் பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறியை முன்னாடியே வேக வச்சு சேர்க்காம இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா போண்டா நல்லாயிருக்கும். இந்த காயெலாம் வேகிறதுக்கு 1 கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. காய்கறிலாம் வெந்ததும் இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இதில் வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு காய்கறியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த வெஜிடபிள் போண்டாக்கு உருளைக்கிழங்கை விட கேரட் பீன்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் அளவை கொஞ்சம் குறைச்சும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த சைஸில் இருந்ததுன்னா போண்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். 15 போண்டா அளவுக்கு வந்திருக்கு. போண்டா போடுறதுக்கு 1 கப் அளவுக்கு கடையில் கிடைக்கிற ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மாவு எடுத்துருக்கோம். இதில் தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மாவு இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா உப்பி வரும். போண்டாக்கு மாவு கரைக்கும் போது பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு தோசை மாவு பார்த்துக்கு தண்ணியாக கரைச்சிக்கலாம். இதில் நம்ம உருண்டி வச்சுருக்கிற வெஜிடபிள் போண்டாலாம் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக பொறுமையாக எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். போண்டாவெல்லாம் திருப்பி விட்டு 2 சைடு வெந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் போண்டாவை இந்த மழை சீசனில் செஞ்சு நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இந்த வெஜிடபிள் போண்டா எப்படி வந்திருக்குன்னு பிரித்து பார்க்கலாம். போண்டாவோட அவுட்டர் லேயர் திக்காக இல்லாமல் வெஜிடபிள் போண்டா நல்லாவே வந்திருக்கு. இந்த வெஜிடபிள் போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.